வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கரை என்ன ஓ கரை என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார் நக்கறான் பாரு. வெளிப்படா போ, வெளி போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததுன்னா நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும். இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கேயோ காட்டுக்குள்ள வந்துருக்கடா. சரி சரி தங்க வைங்க. ஏய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான். தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க? ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அதை பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன் 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 பே. இனிமே மாமன் பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. முனீஸ் வாமா. என்ன மாமா? முனீஸ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ்னே கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் ஸ்வீட். முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். வெங்கட சுப்பிரமணிய சுவாமியே நமஹ. பேர் என்னம்மா? பத்மா. நட்சத்திரம் என்ன? மகம். கோத்திரம்? சிவகோத்திரம். சுவாமி பேருக்கு. பேர் சொல்லுங்க. லதா. நட்சத்திரம் என்ன? கோத்திரம் என்ன? சொல்லுங்க. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், கௌசிக கோத்திரம். இன்னைக்கு பிறந்த நாள் 2 நாள் முன்னாடி லதா சொன்னாங்க. அதுதான் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அதனால என்ன தம்பி, லதா பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ண நாங்க பண்ண என்ன? என் பொண்ணுக்கு எப்படி இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடணும், அதான் என் ஆசை. லதா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. மம்மி, நம்ம கொண்டு வந்த தேங்காய் பழம் எல்லாம் மிச்சம். வாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேண்டாம், கோயிலுக்கு கொண்டு எல்லாம் சாமிக்கு தான் சொந்தம். இத சாமி பேர்ல பண்ணிடுங்க. ரோகிணி நட்சத்திரோ கௌசிகோ கோத்திரஸ்ய ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணிய சுவாமியே நமஹ. கற்பூர நீலாஞ்சன தூப தீபாராதனம் சமர்ப்பயாமி. கோயில சுத்திட்டு வரலாம். மம்மி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒரே சாமிதான். நீங்க போய் நல்லா சுத்துங்க. நீங்க கூடதா? வாங்க தம்பி. சிவ சிவா.
எல்லாம் உன் விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். சரி லேட் ஆச்சு, வாமா வீட்டுக்கு போலாம். என்ன மதன், பேப்பர்ல என்ன நியூஸ்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம பேப்பர்லாம் விக்க மாட்டாங்கப்பா. முக்கியமா ஒண்ணும் இல்லன்னு சொன்னேன். எங்க உன் ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிட்டானா? இல்லையே. அவன் நட உட எனக்கு பிடிக்கலை. என்ன சொல்றீங்க? அவட நோக்கு. ஹலோ, பாத்தியா, நீ ஒரு விவரங்கட்ட ஆளியா? ஃப்ரெண்டுன்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம். இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படித்தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான். நீ கொஞ்சம் அசந்தேன்னு வைக்கி, அந்த பொண்ணை அவன் தள்ளிட்டு போயிருவான். உஷார். பாத்தியா, நீ ஒரு விவரங்கட்ட ஆளியா? ஃப்ரெண்டுன்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம். இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படித்தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான். நீ கொஞ்சம் அசந்தேன்னு வைக்கி, அந்த பொண்ணை அவன் தள்ளிட்டு போயிருவான். உஷார். டேய் மதன், ஏதோ விஷயம் பேசணும் சொன்னி, என்னடா? பேசணும், நிறைய பேசணும். ஏதோ நீ பேச வேண்டியதை பேசு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ரியலி நீ ஷாக் ஆயிடுவ. ஏய், ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? இது இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ எனக்கு ஃப்ரெண்டாடா? மை ஃபுட், நீ எனக்கு ஃப்ரெண்டாடா? இவ்வளவு நாளா நானும் அதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் உன் சுய ரூபம் தெரியுது. நீ ஒரு துரோகி. ஐ ஹேட் யூ. ஏய் மதன், என்ன சொல்ற? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. நீ இனிமே நண்பனே கிடையாதா? இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம நட்பு, the so called friendship எல்லாமே க்ளோஸ்ட். எப்படிடா என் வாழ்க்கையோட விளையாட மனசு இடம் கொடுத்தது? மதன், என்ன சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாது. சாருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா சார் பெரிய பணக்காரராச்சே. எதையும் எங்கவும் எப்பவும் சாதிக்க முடியுங்கிற தைரியம், கொழுப்பு. இது பாருப்பா, எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது. நேரா சொல்லிடுறேன். உனக்கு என் லதா வேணும்னா அவளை கூட்டிட்டு எங்கேயா தூரமா போயிடு. கூடவே இருந்துகிட்டு நல்லவனா நண்பனா நடிச்சு குழி பறிக்காத. புரியுதா? டேய் ஸ்டாப் இட். என்ன கொஞ்சம் பேச விடு. No! நீ எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டாம். எனக்கு தேவையில்லை. நீ லதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. நானும் லதாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னால பொறுத்துக்க முடியல. அதான் நீ வந்ததுல இருந்து அவகிட்ட அப்படி இப்படின்னு குழஞ்சு அவளை மயக்க பாக்குற. அப்படியே 4 பேர் 4 விதமா பேசும்போது நான் இதெல்லாம் நம்பலடா. ஆனா என் கண் முன்னாடி நீ அவகிட்ட பழகுற விதத்தை பார்க்கும் போதுதான் உண்மையெல்லாம் எனக்கே புரியுது. நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்ப திரும்பி உன்னை எப்ப பாப்ப, எப்ப உங்ககிட்ட பேசுவேன், எப்படி துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நானு? 7 வருஷம் கழிச்சு உன்னை முதல்ல பார்த்தப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா நானு? ஆனா நீ இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு எல்லாம் bloody humbug man, bloody drama. எட்ரா கைய. இந்த நிமிஷமே என்னை விட்டு போயிடு. இந்த ஜென்மத்தை மூஞ்சில் முடிக்காத.